எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சுற்றுலா. ஓகேங்களா? 7ஆம் வகுப்பு ஜியாகிரஃபியில் 2வது லெசன் சுற்றுலா முக்கியமானது. ஸோ இதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. நான் முக்கியமான அந்த ஷார்ட்கட் மட்டும் சொல்கிறேன். ஸோ காஸ்ட்ரோனமி என்பது கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிறது. ஸோ எந்த சுற்றுலா போனாலும் நமக்கு காசு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ காசுங்கிறது காஸ்ட்ரோனமி, கலாச்சார சுற்றுலா. உள்வரும் சுற்றுலா அப்படின்னா சொந்த நாட்டிற்குள் செல்லும் சுற்றுலா. வெளிச்செல்லும் சுற்றுலா அப்படின்னா வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த விசாவை பற்றி கொடுத்துருப்பாங்க. விசாங்கிறது ஒரு நபருக்கு வழங்கப்படும் ஆவணம் அல்லது வெளிநாடு செல்ல விரும்பும் ஒருவரது கடவுச்சீட்டில் குறிக்கப்படும் முத்திரை. சுற்றுலா விசா அப்படின்னா கேளிக்கைக்காக சுற்றி பார்த்தல். மாணவர்னால் அவங்க மேற்படிப்புக்காக போகிறது. தொழில்னால் ஒரு நாட்டில் வேலை பார்க்குறது. மருத்துவ விசானா ஒரு நாட்டில் உள்ள புகழ்பெற்ற மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக. அதுக்கப்புறம் இந்த தமிழ் சமய சுற்றுலா எங்கெங்கே இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ராமேஸ்வரம் தமிழ்நாடு, காஞ்சிபுரம் தமிழ்நாடு. ஸோ வாரணாசி, சாரநாத் ரெண்டுமே உத்தரப்பிரதேசம். வைஷ்ணவி தேவில்னா ஜம்மு காஷ்மீர். இப்போ வைஷ்ணவினா வயசாகி போச்சு அப்படின்னா நம்ம ஜம்முன்னு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் மேக்கப் போட்டால் நல்லா இருக்கலாம். அதே மாதிரி கோவா யார் கூட போகணும்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஃப்ரான்சிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் தேவாலயம் கோவா. அதுக்கப்புறம் அமிர்தசரஸுங்கிறதுனா பஞ்சாப். ஸோ பஞ்சாப்னா பஞ்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சத்து டைமில் அமிர்தம் கொடுத்தா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அமிர்தசரஸ் ஜம்மு காஷ்மீர், லடாக். அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள அழகிய மலை வாழிடங்கள் கொடைக்கானல் தமிழ்நாடு, ஊட்டி ஓகேங்களா, ரெண்டுமே தமிழ்நாடு தான். இப்போ நைனிடால் அப்படின்னா உத்தரகாண்ட். இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, ஒருத்தவங்க நைன்னு இருந்தாங்கன்னா வச்சுங்களேன் நம்மளை காண்டாயிடும். உத்தரகாண்ட். டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால். டார்ஜிலிங்னா டார்லிங், வெஸ்ட் பெங்கால்னா ஆங்கிலத்தில் மேற்கு வங்காள்னா ஆங்கிலத்தில் வெஸ்ட் பெங்கால்ம்பாங்க. பெங்கால் அப்படின்னா நம்ம பெண்கள் ஞாபகம் வச்சுப்போம். எப்பயுமே பெண்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பெண்களை டார்லிங்னு கூப்பிடுவாங்க. டார்ஜிலிங் மேற்கு வங்காளம். ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர். சில பேர் நினைப்பாங்க நம்ம ஒரு நகர் பகுதிக்கு போனால் நம்ம ஜம்முன்னு இருக்கலாம், நமக்கு வேண்டியதெல்லாம் பக்கத்துலேயே கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்ரீநகர்னு ஜம்மு காஷ்மீர். ஷில்லாங் அப்படின்னா மேகாலயா. இந்த மேகங்கள் இருக்கிற இடம் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு தான் இருக்கும். அப்போ மேகங்கிறது மேகாலயா, ஜில்லுன்னு இருக்கிறது ஷில்லாங். இப்போ ஹிமாச்சல பிரதேஷ், ஷிம்லா. இது ரெண்டுடைய ஆங்கில வார்த்தை முதல் எழுத்து பார்த்திங்கன்னா இங்கே சிம்லாவுக்கு சிம்மு வரும், ஹிமாச்சல பிரதேஷுக்கு கிம்மு வரும். சிம்மு ஹிம்மு அதான் ஷார்ட்கட். மூணாறு, கேரளானா மூணாறு எல்லாருக்குமே தெரியும், அது ஷார்ட்கட்லாம் தேவையில்லை. கேங்டாக் அப்படின்னா சிக்கிம். ஸோ கேங்டாக்னா ஒரு கேங்கில் எப்பயுமே நம்ம தனியாலாம் சிக்கக்கூடாது, நம்மளை சதிச்சிருவாங்க. கேங்னா சிக்கிம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேங்டாக். அதுக்கப்புறம் இந்த அப்ரிவேஷன் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக பொறுத்தில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. இந்திய நீர்வீழ்ச்சிகள் அடுத்தது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தோளையார் நீர்வீழ்ச்சி. இது எப்படி ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள இந்த நீர்வீழ்ச்சியின் அமைப்பு குதிரைவால் போன்றது அப்படிங்கிறாங்க. திண்டுக்கலுக்கு பதிலாக துண்டு. ஓகேங்களா? திண்டுக்கலுக்கு பதிலாக துண்டு. ஸோ நான் இப்போ வந்து ஒருத்தன் குளிக்க போக என்ன பண்ணுவாங்க, துண்டு கேட்பாங்க. துண்டு எப்படி கேட்பாங்க, துண்டு தான்னு கேட்பாங்க. தாளையார் நீர்வீழ்ச்சி. அந்த துண்டு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், குதிரை வால் மாதிரி செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். ஓகேங்களா? அப்போ துண்டுனா திண்டுக்கல், குதிரைவால், தாளையார் மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோக்னா இப்போ ஜோக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாடகம் மாதிரி ட்ராமா மாதிரி பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முத்து இருக்கார்ல, முத்து வந்து ஜோக் சொல்லும்போது காமெடி பண்ண ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு ராணி இருந்தாங்க அப்படி தான் சொல்ல ஆரம்பிப்பார். இப்போ முத்து தான் ஒரு மான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஜோக்கு வந்து பெண்கள் கூட சொல்லலாம், ஷீ கூட சொல்லலாம். அவர் வந்து ஹீ இல்லையா, அவர் வந்து அவன். ஸோ ஷீ கூட சொல்லலாம். இப்போ ஷிமோக்காங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஜோக்குனா. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த அவருடைய ஜோக் கேட்டால் பிரிஞ்சு போனவங்க கூட ஒன்றா சேர்ந்துருவாங்க. அதான் பிரிவு நீர்வீழ்ச்சி. அப்போ ஜோக் நீர்வீழ்ச்சினா பிரிவு நீர்வீழ்ச்சி. ராஜா ராணி மற்றும் இடி கர்நாடகாவில் உள்ள ஷிமோகா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நோகாலி காய் நீர்வீழ்ச்சி மேகாலயாவில் கிழக்கு காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள உயரமான நேரடியாக தடையின்றி நீர் வீழும் நீர்வீழ்ச்சி. இப்போ மேகாலயா மேகத்திலேருந்து பார்த்திங்கன்னா மேகம் எப்பவுமே காஞ்சி போகாது, அங்கே நீர் இருந்துகிட்டே இருக்கும். மழை வந்து நேரடியாக என்ன பண்ணும், தடையின்றி கீழே வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மேகாலயானா காயாது ஞாபகம் வச்சுக்கோங்க. நோகாலி காய் நீர்வீழ்ச்சி. தலைக்கோணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலைனா நம்ம தலை அஜித்து. அவருக்கு வந்து ஆந்திராவில் வந்து ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவர் யாருக்கு மெடிக்கல் இதுனாலும் கொஞ்சம் காசு கொடுப்பாரு, மருத்துவ ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதான் ஷார்ட்கட்டு. ஆந்திராவில் உயரமான இந்த நீர்வீழ்ச்சி மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி
செடி கொடிகளில் இருந்து நீர் விழுவது சிறப்பு அம்சமாகும். ஓகேங்களா. ஸோ தலைனா ஆந்திராவில் மருத்துவ குணம் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, அதான் ஷார்ட்கட்டு. இந்தியாவில் போய் எங்கே போனாலும் நீங்கள் நயன் பேர் சொன்னீங்கன்னா வச்சுக்கலாம், கரகோஷம் கிடைக்கும். அப்போ நயன் கரம் நயகரா, அவங்க வந்து ஒரு பெண், அவங்க வந்து பெண்ணு தானே, அது கேர்ள், அதான் கேரளா. ஸோ அந்த கைத்தட்டல் எப்படி இருக்கும், அரங்கம் அதிர்ற மாதிரி இருக்கும், அரங்கமே அதிர்ற மாதிரி இருக்கும், அதிரப்பள்ளி. அடுத்து சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி கௌரவம். சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் காரணி சேவை வசதி. சேவை நல்லா இருந்தால் கண்டிப்பாக பயணிகள் வருவாங்க. இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்கள், இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ முதுமலை அப்படின்னா தமிழ்நாடு, ஓகே, எல்லாருக்கும் தெரியும். காசிரங்காங்கிறது அசாம். இப்போ காசுனாலே எல்லாருக்கும் அந்த ஆசை தான், அதான் அசாம். அசாம். ராந்தம்பூர் இங்கேரா ராஜஸ்தான். அடுத்து மத்திய பிரதேசம் அப்படின்னா கான்கா, சதுப்பு நில மான்கள். இப்போ நீங்கள் இந்த சதுப்பு நில காட்டில் போய் மத்தியில் போய் நின்னீங்கன்னா வச்சுக்கலாம், நீங்கள் காணாமல் போயிடுங்க. காணாமல் போயிடுவீங்க, காண முடியாது. ஸோ சதுப்பு நில மான்கள்னால் மத்திய பிரதேசம், என்ன சரணாலயம்னா கான்கா. இது எல்லாமே மேக்ஸிமம் புலி தான், ஃபஸ்ட்டு 3 இருக்கிறது எல்லாமே புலி தான் இருக்கும். இந்த கிர் தேசிய பூங்கா பார்த்திங்கன்னா ஒருத்தன் பார்த்திங்கன்னா பார்க்குற சிங்கம் மாதிரியே இருப்பான், ஆனால் கொஞ்சம் குஜாலாக இருக்குன்னு சொல்லிட்டு மது அருந்துவான். கொஞ்சம் குஜாலானா குஜராத். மது அருந்து என்ன ஆகிடும், தலை கிருன்னு சுற்றும், அசிங்கமாகிடும். இப்போ குஜராத்து கிர் தேசிய பூங்கா, அங்கே இருக்கிறது சிங்கம். பத்ரா வன சரணாலயம், ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஒரு வன சரணாலயத்தில் போய் ஒரு கார் நிறுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பத்திரமா பார்த்துக்கணும், ஓகேங்களா. அங்கே பத்ரா வன சரணாலயம், அங்கே தான் கார் நிறுத்துகிறாங்க. காருங்கிறது கர்நாடகா. ஸோ அதை பத்திரமா வச்சுக்கணும். எல்லாம் என்ன பண்ணணும், காட்டு எருதெல்லாம் சிறுத்தெல்லாம் தாக்கிடும், ஓகேங்களா. பெரியார் தேசிய பூங்காங்கிறது வந்து பெரியார்னாலே அவர் வந்து யாருக்காக பாடுபட்டார், பெண்களுக்காக. கேர்ள்ஸு கேரளா. அவங்க பெண்கள் வந்து அவர் இருந்தால் பெண்களுக்கு வந்து ஆணபலம் இருக்கும், யானை. அவர் பெண்கள் வந்து மான் போல் துள்ளி குதித்து விளையாடணும்னு ஆசைப்பட்டவர், ஓகேங்களா. கார்ப்பரேட் தேசிய பூங்கா உத்தரகாண்டு புலி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த பெட் கட்டுறது வந்து உத்தராவுக்கு பிடிக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் இங்கே பெட் கட்டினீங்கன்னா அது உத்தராவுக்கு பிடிக்காது, உத்தரகாண்டு. ஸோ பெட் கட்டுறது உத்தராவுக்கு பிடிக்காது. இந்தியாவில் உள்ள பறவைகள் சரணாலயம். ஸோ இதை பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயம் வந்து கொந்தனக்குளம் பறவைகள் சரணாலயம், தமிழ்நாடு எல்லாருக்கும் தெரியும். கேரளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளானா கேர்ள்ஸ் அப்படி அவள் வந்து குமரின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து குமரகம்னு இருக்குது, நீங்கள் குமரியகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பரத்துக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஆகணுன்னு தான் ஆசை, ஓகேங்களா. மயானியும் மகாவும் ஃப்ரெண்ட்ஸு. மயானை பறவைகள் சரணாலயம் மகாராஷ்டிரா. உப்பலப்பாடு பறவைகள் சரணாலயம் வந்து ஆந்திர பிரதேசம். இந்த உப்பலப்பாடு அப்படின்னா இந்த உப்பளங்கிறதுக்கு அப்பளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பளத்தை வந்து நீங்கள் வந்து சாப்பிடாம அவங்க சாப்பிட வேண்டிய அப்பளத்தை பறவைக்கு வச்சா என்ன ஆகும், பறவைக்கு வச்சா அவங்க ஆத்திரம் ஆகிடுவாங்க. ஆத்திரங்கிறது ஆந்திரம், பறவைங்கிறது பறவைகள் சரணாலயம். அதேமாரி நல் சரோவர் பறவைகள் சரணாலயம் குஜராத். நீங்கள் குஜாலாக இருக்க ஆசைப்பட்டால் நல்லவங்க சேருங்க, அதான் நல் சரோவர், நல்லவங்களோட நல் சரோவர் சேர்ந்துட்டு நீங்கள் ஒரு பறவைகள் சரணாலயத்தை போய் சுற்றி பார்க்கலாம், ஓகேங்களா. நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசம். இந்த உத்தரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி ஊற்றுறாங்க பறவைங்களுக்கு, ஓகேங்களா. அரிசி போடாமல் கஞ்சி ஊற்றுறாங்க. நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம். அப்போ நவாப் கஞ்சினாலே உங்களுக்கு உத்தரா ஞாபகம் வரணும், நல்ல சரோவர்னா குஜராத் ஞாபகம் வரணும், உப்பலப்பாடுனா ஆந்திரா, அப்பளம் அந்த ஆத்திரம் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கடற்கரைகளை பார்த்திங்க அப்படின்னா தனுஷ்கோடி. ஸோ இந்த தனுஷ்கோடியை பார்த்திங்கன்னா இந்த கோடினாலே நம்ம என்ன பண்ணணும், நிறைய ஜீரோ வரும், ரொம்ப நீளமாக போய்கிட்டே இருக்கும். அப்போ நீல ரத்தினக்கல் காணப்படும் கடல் நீர் தனுஷ்கோடி. வர்க்கலை கடற்கரை அப்படின்னா கடலை வறுக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்கிட்ட அவ்வளோ வறுப்பாங்க, கேர்ள்ஸுங்கள்கிட்ட, ஓகேங்களா. எப்போ காலையில் சூரியன் உதயமாகும்போது வருவாங்க, சூரியன் மறையிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஓங்கல் பாறை மேலே உட்காந்துட்டு கடலை போட்டுட்ருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறை. தற்காலி கடற்கரை வந்து மகாராஷ்டிரா. இந்த மகாங்கிற பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் காருங்கிறது தன் காரில் பவளப்பாறையை சுற்றி பார்க்க போகிறான் சாகசமாக, ஓகேங்களா. கடல் சாகச விளையாட்டுகளுக்கு ஏற்ற கடற்கரை. மகா வந்து விளையாட்டாக காரை எடுத்துகிட்டு கிளம்புறான், தன் காரை எடுத்துக்கிட்டு. அடுத்து ஓம் கடற்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ட்ராமாவெலாம் வந்து ஒரு சாமியார் வேஷம் போட்டிருப்பாங்க நாடகங்கிறது கர்நாடகா. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓம் ரீம் அதான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓம் கடற்கரை அது வந்து இந்த 2 அரை வட்ட குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலைகீழ் வடிவத்தில் அமையப்பெற்ற கடற்கரைங்கிறாங்க. அமுதா கடற்கரைங்கிறது கோவா. கடற்கரையின் தென்பகுதியில் பெரிய குன்றானது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இது எப்படி ஞாபகம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோவானா
பால்கோவா. அது நம்ம தான்னு தான் கேட்போம். எனக்கு தா, அக்கு தா, எனக்கு தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2 மணல் திட்டுக்களுக்கு இடையே தொட்டில் போன்ற அமைப்பு அமைந்துள்ள கடற்கரை கேரளா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 2 மணல் திட்டுக்களுக்கு இடையில் என்ன பண்ணும், ஒரு இது மாதிரி இருக்குது, தொட்டில் மாதிரி இருக்குது. இதில் வந்து இந்த பெண்கள்லாம் ஊஞ்சல் ஆடுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து இந்த லாரியை வச்சு அதை அள்ளிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அந்த 2 பக்கமும் இருக்கிற மணல் குன்றை வந்து. அப்போ லாரிக்கு பதிலாக லாரின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அந்த சமய சுற்றுலா வந்து 30,000 பழமையான கோயில் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதில் அந்த முக்கியமான தஞ்சை பெரிய கோயில், மதுரை மீனாட்சி, ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோவில், காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில், வேளாங்கண்ணி மாதா கோவில், நாகூர் தர்கா இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலைவாழிகள் இந்த புனைப்பெயர்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஊட்டி வந்து மலைகளின் ராணி, ஏற்காடுங்கிறது ஏரிக்காடு, ஏழைகளின் ஊட்டி. ரெண்டுமே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏலகிரிங்கிறது 14 கொண்டை ஊசி வளைவுகளை உடையது. ஓகேங்களா? ஸோ ஏழை விடும்போது என்ன பண்ணுவாங்க, 1க்கு 3 டைம் சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ணுறோம், இங்கே 1க்கு 4 டைம் சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடைக்கானலுங்கிறது மலைகளின் இளவரசி. ஓகேங்களா? ராணினா ஊட்டி. இப்போ வந்து வெள்ளையங்கிரி மலை வந்து தெற்கின் கைலாஷ். வடக்கில் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும் பனிமலைகள் வந்து அது கைலாஷம்பாங்க. இங்கே வெள்ளைங்கிறதால இங்கே தெற்கின் கைலாஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோத்தகிரி அப்படிங்கிறது வந்து பச்சை மலை. இப்போ கோன்னு ஒரு அர்த்தம் சொல்கிறேன்னா வச்சுக்கலாம், போன்னு சொல்கிறோம். கோனா போன்னு அர்த்தம் தமிழில். ஸோ தப்பாக என்ன பச்சை திட்டுவோம். அப்போ பச்சை மலைங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சொல்கிற இடத்துக்கு போகலாம் பச்சையாக திட்டுவோம். இப்போ கொல்லிமலைங்கிறது 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதி அப்படிங்கிறாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்லிமலைனா 70 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும். ஆனைமலைங்கிறது உயர் விளிம்பு. ஸோ ஆனைமலை உயரமாக தான் இருக்கும். அது வந்து அந்த பிளிறதுக்கு பதிலாக இங்கே விழிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகமலைங்கிறது உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. ஜவ்வாங்கிறது இயற்கையின் சொர்க்கம். ஓகேங்களா? ஸோ இங்கே மேகமலை, அங்கேயும் மேகம் இருக்குது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜவ்வாதுங்கிறது அந்த வாசனை வந்து நம்ம சொர்க்கத்துக்கே போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நீர்வீழ்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்வீழ்ச்சி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒகேனக்கல். ஸோ தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறாங்க. இப்போ தர்மம் கேட்டாங்கன்னா ஓகே சொல்லிவிடுங்க. தர்மங்கிறது தருமபுரி, ஓகேங்கிறது ஒகேனக்கல். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கும்பக்கரை நீர்வீழ்ச்சி. பாம்பார் ஆற்றில் சிற்றருவிகளாக உருவாகி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் நீர்வீழ்ச்சி வீழ்கின்றது. இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளகிறாங்க. இந்த தேனி எப்பவுமே பார்த்திங்கன்னா கும்பலாக தான் வரும். அப்போ கும்பக்கரைங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் குரங்கு நீர்வீழ்ச்சி. இந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா சேட்டை பண்ணும், எல்லாத்துக்கும் கோவம் தான் வரும், கோவப்படுவாங்க எல்லாருமே. கோவங்கிறது கோவை, கோயம்புத்தூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கிளியூர் நீர்வீழ்ச்சினா, கிளியூர் எங்கே இருக்குன்னா சேலத்தில் தான் இருக்குது நீர்வீழ்ச்சி. அது வந்து சேலத்தில் தான் இந்த சேர்வராயன் மலை கொண்டு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன். ஏன்னா சேலம் எப்படி ஞாபகம் வச்சு, கிளியூர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, சேலத்தில் என்ன ஃபேமஸ்ஸு, மாங்காய் கிள்ளி பார்த்து வாங்குவாங்க, கிளியூர். குற்றாலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றால அருவி மருத்துவ ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்றது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? திருநெல்வேலியில் என்னன்னு தெரியல, பார்த்துக்கோங்க. அது ஆகாய கங்கை. ஆகாயத்துலேருந்து ஒரு கல் வந்து என்ன ஆகும், நமக்கு கொல்லி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ ஆகாயத்தில் ஒன்று கல் விழுது. கல்லுங்கிறது ஞாபகல், கொல்லிங்கிறது கொல்லி மலை. ஏன்னா கல் வந்து நம்ம இறந்து போய்ட்டு நம்ம கொல்லி வைப்பாங்க. சுருள் நீர்வீழ்ச்சிங்கிறது வந்து இந்த நீர்வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சுருளி அப்படின்னா சுருன்னு கடிக்கும். என்னது தேனி கடித்தா நம்ம சுருன்னு கடிக்கும், வீங்கிடும் அந்த இடத்துல. இல்லை சுருள்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. சுருன்னு கடிக்கும். இப்போ தேனி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேகத்தில் தான் பறந்து வரும், மேலே வானத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம், கடிச்சோன்னா நம்ம நிலத்தில் மயங்கி கீழே வந்துடும். அப்போ மேகமலை நீர்வீழ்ச்சி, நில நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சி நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட நிலப்பரப்பு பார்த்திங்க அப்படின்னா 1,30,058 சதுர கிலோமீட்டர். அதில் 17.6 வந்து அடர்த்தியான காடுகள் வந்து இருக்குது. அடுத்து வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வனவிலங்கு சரணாலயம் வந்து முதுமலைங்கிறது நீலகிரி, தமிழ்நாட்டில் இருக்குது, நமக்கு தெரியும். முண்டாந்துறை. ஓகேங்களா? திரு. இங்கே முண்டாங்கிறாங்க, இங்கே திருங்கிறாங்க. ஓகேங்களா? திருங்கிறது நல்லது, முண்டாங்கிறது ஒரு பேட் வேர்டு மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகப்பட்டினங்கிறது கோடிக்கரை வனவிலங்கு சரணாலயம். ஸோ எவ்வளோ கோடி வருதோ ஒரு சில பேர் அந்த நாகப்பாம்புக்கிட்ட போக மாட்டாங்க. கோடிங்கிறது கோடிக்கரை, நாகங்கிறது நாகப்பட்டினம். இந்திரா காந்திங்கிறது கோயம்புத்தூர். இந்த இந்திரா காந்தின்னு ஹிந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோயம்புத்தூரில் ஹிந்திக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. திருநெல்வேலிங்கிறது களக்காடு. இந்த காடுனால என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. நீ சுற்றி வேலி போட்டுக்கோங்க, நல்லது. வேலிங்கிறது திருநெல்வேலி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
அடுத்து வந்து பறவைகள் சரணாலயம். வேட்டக்குடி பறவைகள் சரணாலயங்கிறது வேட்டைங்கிறது கையால் வேட்டையாட மாட்டாங்க. ஓகேங்களா, வேட்டைங்கிறது கையால் ஆட மாட்டாங்க. அதுக்கு வந்து ஆயுதம் வேணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கைங்கிறது வேட்டை வந்து கையால் ஆட மாட்டாங்க. காரை வேட்டி பறவைகள்ங்கிறது அரியலூர். இப்போ காரை வேட்டிங்கிறது கரைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரை வந்து ரொம்ப அரிய செயல், அதை நீக்கிறது வந்து. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம், இங்கே வெள்ளோடுன்னு வரும், இங்கே ஈரோடு. வெள்ளோடு ஈரோடு. வேடந்தாங்கலுங்கிறது காஞ்சிபுரம். எப்போ வேடன் வந்து காஞ்சி போயிருக்கானோ அப்போ தான் வந்து வேட்டையாட வருவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேடன் காஞ்சி போனால் தான் வேடன் வந்து காஞ்சி போயிடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேடன் காஞ்சி போகிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது கிண்டி தேசிய பூங்கா சென்னை. மன்னார் வளைகுடா வந்து ராமநாதபுரம். ஓகேங்களா. இந்திரா காந்தினாலே இந்தினாலே கோயம்புத்தூர் தான். முக்குருத்தி முதுமலை ரெண்டுமே நீலகிரி தான். முக்குருத்தி முதுமலை. இந்தியாவில் உள்ள கடற்கரைகள்: கோவளம் கடற்கரை, காஞ்சிபுரம் சிறிய மீன்பிடி கிராமம், மெரினா கடற்கரை இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை. கன்னியாகுமரிங்கிறது பல வண்ண மணல்களை கொண்டது. கன்னியாகுமரினா கன்னி பெண்களை வச்சிங்களேன், அவங்க எப்பயுமே வந்து பல வண்ண கனவுகளோட மனசில் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமேஸ்வரங்கிறது அலையற்ற கடற்கரை. ஏன்னா ராமேஸ்வரங்கிறது ராமருடைய சம்மந்தப்பட்ட ஒரு கடற்கரை. அப்போ வந்து அங்கே கண்டிப்பாக கடற்கரைனா அலை இருக்கும், ஆனால் இங்கே அலையற்ற கடற்கரைங்கிறாங்க. அப்போ வந்து கடவுளுடைய அருள் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எலியட் கடற்கரைங்கிறது இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரை அப்படிங்கிறாங்க. இந்த எலி என்ன பண்ணும், பகல் இரவு ரெண்டுமே தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும், தூங்க விடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் வந்து நமக்கு தெரியும். கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை எல்லாருக்கும் தெரியும். சில்வர் கடற்கரைங்கிறது நீர் விளையாட்டு பொழுதுபோக்கிற்கான கடற்கரை. ஓகேங்களா. இப்போ சில்வர் பாத்தில் தான் நீர் வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரம். ஓகேங்களா. இந்த முட்டுக்காடுனாலே ஒரு முட்டுக்கட்டை மாதிரி தான். அப்போ அமைதியாக இருக்கும், ஆழமற்ற கடற்கரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ புக் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சுற்றுலா வகைகள் மிக பழமையானது சமய சுற்றுலா. எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா இருக்குதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஷார்ட்கட் வந்து காசுனா காசு எல்லாத்துக்கும் ஆசையாக இருக்கும். ஆசைங்கிறது அசாம், ஆப்ஷன் இ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, பின்வருவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை என்னென்னு கேட்குறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொச்சி கடற்கரை இருக்குது, கோவா இருக்குது, கோவளம் வந்து அந்த காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகேங்களா. மியாமி மட்டும்தான் இல்லை இங்கே. ஓகேங்களா. அதாவது பின்வருவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இது எப்படி இது என்ன பாருங்கள், குஜராத்தில் உள்ள நல் சரோவர். நம்ம வந்து குஜாலாக இருக்கணும், நலங்களோட சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். தமிழ்நாட்டில் உள்ள கொந்தன்குளம் பறவைகள் சரணாலயம். ராஜஸ்தானில் வந்து பரத் வந்து எப்பயுமே ராஜாவாக விருப்பப்படுவான். இந்த மத்திய பிரதேசத்தில் கண்கா பார்த்திங்க அப்படின்னா, இது எப்போ சொன்னேன், இந்த சுந்தரவன காடுகளில் நீங்கள் மத்தியில் இருந்தால் காணாமல் போயிருங்கன்னு சொன்னேன். இது வந்து வனவிலங்கு சரணாலயம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அதனால் இது வராது. இது பறவைகள் சரணாலயம் கிடையாது. ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான். ஓகேங்களா. எந்த மாவட்டம் குற்றால நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது அப்படின்னா, குற்றாலனாலே தென்காசி கிடையாது, அது தென்காசின்னு போட்டிருந்தது. குற்றாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். அந்த பார்டரை தாண்டி போனால் உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், சேஃப்டி கிடையாது. அந்த வேலிக்குள்ளாரே இருங்க. திருநெல்வேலி குற்றால நீர்வீழ்ச்சி. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 3 ஊர்களையும் ஒன்றாக இணைக்கும் கொடுத்தது வந்து A3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் லெசன் ஒரு டைம் படித்து பாருங்கள். காஸ்ட்ரோனமிங்கிறது இந்த கலாச்சார சுற்றுலா அம்சத்தை குறிக்கிறது. சுருளி நீர்வீழ்ச்சிங்கிறது அந்த சுருளி வந்து தேனி கொட்டுனுச்சுன்னா மேகத்திலேருந்து வரும்னு சொன்னால், அதுக்கப்புறம் சட்டுன்னு கொட்டும்போது என்ன பண்ணணும், நம்ம சுருண்டு கீழே நிலத்தில் விழுந்துடும் அப்படின்னு சொன்னால், அப்போ மேகமலை நீர்வீழ்ச்சி, நில வீழ்ச்சி சம்திங் அது மாதிரி வரும். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தேனி கொட்டுறது வந்து. இந்த நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி நம்ம அழைக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை இதெல்லாம் பார்த்துங்க. மெரினா கடற்கரைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. டிஏன்னா அந்த அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவில் உள்ள மலை வாழ்விடங்கள் நைனிடால், ஷில்லாங், மூணாறு, அந்த திகா வராது. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து எது ரிலேஷன் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், நான் படித்ததை வச்சு. ஓகேங்களா. கார்பெட் தேசிய பூங்கா. அதுக்கப்புறம் இந்த ஒகேனக்கல், கும்பக்கரை, சுருளி இதில் களக்காடு வராதுன்னு நினைக்கிறேன். சம்திங் பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம் மாற்றி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், ஆனைமலைங்கிறது வந்து உயிர் விளிம்புன்னு நம்ம பார்த்தோம். குரங்கு அறிவுனா குரங்குனாவே கோவப்படுவாங்க எல்லாரும். கோவம்னா கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் டார்லிங்னா மேற்கு வங்காளம். பெண்களை தான் டார்லிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பிடிச்ச பெண்களை.
இயற்கையின் சொர்க்கம்னா நம்ம ஜவ்வாது தரோன்னா நமக்கு வந்து சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கும். அமுதா கடற்கரை அகுதா கடற்கரைங்கிறது பால்கோவா எனக்கு தான்னு கேட்போம் அகுதா கடற்கரை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.